நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வகை நேர்காணலில் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திற்கான தேர்தல் 26 to 29 இந்த புதிய பருவத்திற்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடைய நேர்காணல் இது. என்ன செய்ய அவர்கள் திட்டமிட்டு இருக்கின்றார்கள், என்ன செய்வார்கள், இப்பொழுது என்ன நடக்கிறது, அவர்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஆக அந்த வகையிலே இப்பொழுது நாம் உதவி செயலாளருக்கு போட்டியிடக்கூடிய கண்டவராயன்பட்டியைச் சேர்ந்த அமர்ஜோதி ஆறுமுகம் அண்ணன் அவர்களை சந்திக்கின்றோம். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே, நீங்க இப்போ நம்ம காசி தேர்தலில் உதவி செயலாளருக்கு போட்டிடுறீங்க. ஆமாண்ணா. எங்களுடைய நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. முதல்ல சுய அறிமுகம், நீங்க ஊரு, உங்களுடைய கோயில், அதை பத்தி. என்னுடைய பேர் கே ஆறுமுகம். கண்டராயன்பட்டி இளையாற்றங்குடி கல்னிவாசல் கோயில் பிரிவைச் சேர்ந்தவன். மனைவி பேர் ஏஆர் உமையால், வளையப்பட்டியில் பிறந்தவர்கள். பையன் பேர் முருகப்பன், மருமகள் பேர் மீனாட்சி, ஒரு பேரன் கண்ணப்பன் என்ற பத்மநாமன். கரூரில் அமர்ஜோதி பைப்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் வியாபாரம் கடந்த 33 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகின்றேன். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன். ஆமாண்ணே. இப்போ நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க. ஆமாண்ணே. அப்படி இருக்கும்போது பொது வாழ்க்கையில் ஏற்கனவே உங்களுடைய அனுபவம் என்னென்ன? அண்ணே, பொது வாழ்க்கைன்னா இப்போ 2007 காரியத்தினை பார்த்துருக்கேனே. எங்கே? உங்கள் ஊரில் கண்டராயன்பட்டி. வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிடுவேண்ணே. சரி. அதே மாதிரி 2007லையும் பார்த்தேன், 1 இயர் 2017லையும் பார்த்தேன். சரி. ரெண்டு தடவை காரியத்தினை பார்த்தேன். 2019 கண்டவராயன்பட்டி நகரத்தார் லீஜியஸ் டெஸ்ட்டு, அந்த இயக்கம் ஒரே கண்ட்ரோலில் டெபாசிட்டு எல்லாமே போட்டெல்லாம் வரவு சொல்ல பண்ணுறதுக்காக ஒரு 10 கரகாரங்களில் வர சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி அது ஒரு பெரிய இதை கண்டராயன்பட்டிக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி. கண்டராயன்பட்டி நகரத்தார் அனைவருக்கும் தெரியும்னு. அதுக்கப்புறம் கரூர்லேருந்து தத்தகிரி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை ஒவ்வொரு வருஷம் போயிட்டுருக்கோம். நகரத்தார் சங்கத்தில் காவடி கட்டி போயிட்டுருக்கோம். சரி. அந்த நிகழ்ச்சியை ட்ரஸ்ட், அந்த இதை காவடி கமிட்டியை ட்ரஸ்ட்டாக உருவாக்கியாச்சு. சரி, தத்தகிரி முருகன் பாத யாத்திரை சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வச்சுருக்கோம். அதனுடைய தலைவராக இருக்கிறேன். அதில் டெபாசிட்டை பணம் 9 லட்ச ரூபா டெபாசிட் போட்டிருக்கோம். எங்களுக்கு கொடுக்கும்போது இப்போது 20,000 ரூபா கொடுத்தாங்க. இதுக்கு முன்னால் வேறு ஒருத்தர் பார்த்தாங்க. 20 இயர்ஸாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். 10 வருஷமாக தான் அந்த இருப்பு பணம் கொடுத்தது. அதை நல்லா பெருக்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முற்றோதல் 2018 நான் காரியத்தினை பார்க்கும்போது நகரத்தார் அனுமதி பெற்று ஒவ்வொரு மாதமும் நாம் முதல் ஞாயிறு நடத்தி வருகின்றோம். அதில் இப்போ காசியில் கூட போன செப்டம்பரில் 24 பேர் ட்ரெயினையும் 12 பேர் ஃப்ளைட்டில் போனோம். பர்மிஷன் உள்ளே வாங்கி காலையில் 2 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உட்காந்து படித்தோம். காசியிலே நடத்தினோம். அதாவது வெறும் குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும்தான். அந்த விஸ்வநாதர் கொடுக்குற ஸ்வீட்டை மட்டும் 2 தடவை வாங்கி கொடுத்தோம். அப்புறம் முடித்தோன்னே 9 வரைக்கும் நம்ம விடுதியில் சாப்பிட்டோம்னே. அது ஒரு சோசியல் சர்வீஸ்னு. அப்புறம் 2019-21 நான் இதில் நம்ம ட்ரஸ்ட்டில் 69 பேர் ட்ரஸ்ட் இருக்காங்க முதியோர் இல்லத்தில். அதில் செயலாளராக இருந்தேன். அப்போ கோவிட் டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி பலசரக்கு கடையெல்லாம் அடைச்சிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் கரூர்லேருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கலெக்டர் பெர்மிஷனோட ஞாயிறு காய்கறி பலசரக்குலாம் வாங்கிட்டு போவேன். ஒரு மாதத்துக்கு தேவையானது காய்கறி மட்டும், ஒரு வாரத்துக்கு தேவையானது. அப்புறம் பொன்னமராயிலேருந்து ஒரு காய்கறி கொடுக்குறவங்க கொடுக்க சொல்லுவேன். அதே மாதிரி அரிசியெல்லாம் போய் புதுவையில் போய் வாங்கிட்டு எங்கள் கார்லேயே வாங்கிட்டு அந்த 2000 வருஷம் நல்ல சிறப்பாக பார்த்தேன். அதே மாதிரி கண்டராயன்பட்டி கூத்து பொட்டல் மற்ற இடங்கள்லாம் இருக்குது. கூத்துப்பட்டலுக்கு முதல் லெட்ரு போட்டேன். அதுக்கப்புறம் எங்களுடைய கமிட்டி குமரப்பண்ணை, அப்புறம் வளர்த்தப்பண்ற சாமிநாதன், ஒரு 3-4 பேர் சேர்ந்து அந்த கூத்துப்பட்டல் அமைக்கிறதுக்கு 4 லெட்ரு கொடுத்த பிறகு ஃபாலோ பண்ணி அந்த கூத்துப்பட்டல் இப்போ காங்கிரீட் தளத்தில் இருக்குது. அப்புறம் பெல்லு, அதாவது சங்கு ஒருத்தர் ஆவத்தா வீடு பெரியப்பனுடைய ஐயா ஸ்பான்சர் பண்ணது. அது ஒரு 2 வருஷம் ஊதாமல் இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய முயற்சியில் நான் எலக்ட்ரிக்கல் வெள்ளைன்னு இருக்கனால எங்கள் ஆட்சி பையன் கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டெலாம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட சொல்லி அதனுடைய ஃபஸ்ட்டு அந்த சர்வீஸ் ஃபால்ட்டாக இருந்துச்சு, அதை சரி பண்ணோம். அப்புறம் டைமர் வச்சோம். அப்புறம் பேனல் போர்டெல்லாம் வச்சு இன்றைக்கி அந்த 6 டைம் குறைஞ்சி அந்த 2019 ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னே. சங்கு ஊதுறது, இந்த மாதிரி பொதுநல சேவை நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அது பயிற்சி எடுத்த மாதிரி உங்களுக்கு கரூரில் பயிற்சி எடுத்த மாதிரி நான் கரூர் லயன்ஸ் கிளப்லேயே மெம்பராக இருக்கேனே. கரூரில் பசுவீஸ்வரர் ஐயப்பா சேவா சங்கத்தில் 119 பேர் மற்றவங்க தான். நான் ஒரு ஆள் தான் நகரத்தார். அப்புறம் தத்தகிரியில் 13 கார்த்திகை இருக்குது. அதில் இப்போ கும்பாபிஷேகம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதில் என்ன ஒரு ஆள் நம்ம கமிட்டியில் போட்டிருக்காங்க.
மகிழ்ச்சிண்ணே. இப்போ வந்து நகரத்தார் அமைப்புகளையும் தாண்டி வெளி அமைப்புகளையும் நீங்க நிறைய செயல்பட்டு நேரம் காலம்லாம் பார்க்கறது இல்லைண்ணே. அதான் முழு முயற்சியோட ஏதாவது எந்த பொறுப்பு கரூர் பூத்தட்டு வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேண்ணே. அப்போ இன்றைக்கி காலையில் கூட 4 மணிக்கு எந்திரிச்சு கண்டராமட்டேருந்து போயிட்டு பூத்தட்டு முடிச்சுட்டு இப்போ மீட்டிங்கு காரைக்குடிக்கு போயிட்டுருக்கேண்ணே. அது மாதிரி கரெக்டாக அது ஒன்று. அதே மாதிரி கண்டராமட்டியில் கிணத்திரி காளியம்மன் திருவிழா வந்து ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக அந்த பணி ஆரம்பித்ததுலேருந்து 1 மாதத்துக்கு முன்னால் ஆரம்பிப்பாங்க. 1 மாதத்துக்கு ஃபுல்லாக இருந்து தொடர்ந்து ஈடுபாடாக அதாவது நிகழ்ச்சிக்கு பணம் வசூல் பண்ணுறதுலேருந்து அன்னதானத்துலேருந்து எல்லா பொறுப்புகளையும் நான் நின்று பார்க்கக்கூடிய ஆளுங்க. புதுநலத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்து பார்க்க. சரி அண்ணே, மகிழ்ச்சி. இப்போ வந்து அதாவது இப்போ 2003 to 2023 to 26 பருவத்தில் வந்து அந்த பருவத்தில் வந்து இந்த காசி சிக்கரானந்தவனம் கட்டி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை நிறுவனமாக நம்ம காசி இப்போ திகழக்கூடிய அளவில் இந்த பருவத்தில் பண்ணியிருக்காங்க. ஆமாண்ணா. இப்போ அடுத்த பருவத்துக்கு நீங்கள் வந்து உதவி செயலாளருக்கு போட்டிடுறீங்க. உங்களுடைய டயத்தை எப்படி இதுக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க? என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? அதாவது இப்போ நான் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒரு 33 வருஷம். இப்போ பட்டினத்தார்லாம் அவருடைய ஒரு 100 ஆண்டு, அதாவது 10வது நூற்றாண்டுலேயே அவருடைய கப்பல் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார். அது மாதிரி நான் காசிக்கு என்னுடைய சேவையை, அதாவது 2019-22 இதே உதவி செயலாளருக்கு இருந்து 4வது ஆளாக வந்தேனே. இப்போ இந்த ஆண்டு செய்தேன் நான் நல்லபடியாக. அதாவது கோயிலில் உள்ள உழவார பணி பண்ணுவேனே. அதே மாதிரி பைப்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்லாம் 12 சத்திரத்துக்கு மெயின்டைன் பண்ணுவேனே. அதே மாதிரி 10 மாடி கட்டடம்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய வேலை இல்லைன்னு. இந்த 3 ஆண்டுகள் முழுமையாக பாடுபட தயாராக இருக்குன்னு. அதாவது என்னுடைய வியாபாரத்தை விட விட்டு கொடுத்து முழு நேரம் செய்ய ரெடியாக இருக்கு. முழு நேரமாக நீங்கள் வந்து செய்ய 3 ஆண்டுகள் செய்ய தயாராக இருக்குன்னு. அப்புறம் வந்து நம்ம அந்த மேனேஜிங் கமிட்டியோட நல்ல ஒற்றுமையாக அவங்களுக்கு உதவியாக இருப்பேன். பூர்வாங்க நம்ம முதல்ல பேசும்போது நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு இந்தி மொழியும் பரிச்சயம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி தெரியும்னா. ஹிந்தி தெரியும். வியாபாரத்துக்காக ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அந்த லோக்கலில் நீங்கள் அங்கே இருந்து அதை பார்க்குறதுக்கு அந்த மொழியும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய அளவில் பயன்படும். கண்டிப்பாக பயன்படும் இல்லையா? ஆமாண்ணே. நம்ம வியாபாரத்துக்கு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக ஹிந்தி படித்தேன். இப்போ நம்ம காசி சேத்திரத்துக்கு இங்கிலீஷில் லெட்டரில் எழுதுவேன், பேசுவேன். அதே மாதிரி ஹிந்தி எழுதுவேன். ரைட், மகிழ்ச்சிண்ணே. இப்போ என்ன உங்களுடைய திட்டங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? அதாவது நம்ம மேனேஜிங் கமிட்டி இவங்க 7 பேர் வர்றாங்களேண்ணே. சரி. அவங்களோட எந்த அளவுக்கு நம்ம அவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம்ண்ணே. அதாவது நம்ம ஒரு 8 hours 6 மணி நேரம் தூங்குறோம்னா 18 மணி நேரம் முழு மூச்சா சத்திரத்துக்காக பாடுபட தயாராக இருக்குங்க. அதுக்காக பாடுபட எல்லா வழியிலையும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டொனேஷன் வேணும்னு வச்சுங்க, அதுக்கு டொனேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி எல்லா வழியிலையும் டொனேஷன்லையும் கொடுக்க ரெடியாக இருக்கேன். உடலால் உழைக்க ரெடியாக இருக்கேன். 3 ஆண்டுகள் பணியாற்றவும் தயாராக இருக்கேன். இந்த 3 வகையிலையும். ஆமாண்ணே. ஆமாண்ணே. பொருளாதார ரீதியாகவும் சப்போர்ட். ஆமாண்ணே. நல்லா இப்போ கடைசியில் இப்போ ஒரு மாதத்துலண்ணே நம்ம மன்னார்குடியில் 63 நாயன்மாருக்கு நகரத்தாரில் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. எங்கள் ஊருக்காரங்க கூப்பிட்டு கேட்டாங்க. உடனே அந்த 63 கேட்கும்போது 63 17ஆவதுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கொடுக்கும்போது 20,000 கொடுத்தேன். அப்போ 47 பேர் வந்துருச்சுருந்தாங்கண்ணே. அதே மாதிரி எல்லாருமே என்னுடைய ஈடுபாடு இருக்குன்னு நினைப்பேன். சரி. இப்போ இந்த சிக்கராவுக்கே 1 லட்ச ரூபா நானே வாலண்டியர் தானே கொடுத்தேன். அதே மாதிரி 19-22 இருக்கும்போது 1 லட்ச ரூபா பழனி சத்திரத்துக்கு கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு ஒரு பையன் தானே, முழுமையாக நான் எல்லா வழியிலும் ஈடுபட தயாராக இருக்கேன். அந்த அளவில் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ண தயாராக இருக்கேன். முழுமையாக சப்போர்ட் பண்ண. ஆமாண்ணே. ஆனால் நீங்கள் இப்போ உதவி செயலாளருக்கு நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய நம்ம நகரத்தார் பொதுக்குழு உறுப்பினர்களை போய் சந்திச்சிருப்பீங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேரை சந்திச்சிருப்பீங்க? ரெஸ்பான்ஸ் எப்படிங்க? அதாவது 483 பேரில் 27 பேர் வேட்பாளர்னு. வேட்பாளர் போக மீதி 57 பேர் 56 பேர் இருக்காங்க. 56ல் ஒரு 90% பார்த்துட்டேன். நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த ஒரு ஓட்டு உள்ள ரொம்ப அவுட்ரு அதெல்லாம் பார்க்கலன்னு. ஆனால் அவங்கள இப்போ 2 நாளில் வந்திருந்தாங்க. அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு 90% பார்த்துட்டேன். பார்த்த வழியில் எல்லாரும் வந்து நல்ல ஒரு கேண்டிடேட்டாக போடணும்னு எண்ணத்தில் இருக்காங்க. ஆர்வமாகவும் இருக்காங்க. ஒரு நம்ம நகரத்தாரில் இன்றைக்கி நல்ல இப்போ இந்த இதில் வந்து ஒரு 80% வெல் டு டூவாக இருக்காங்க. ஒன்று வியாபாரத்தில் சிறப்பாக இருக்காங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தொழிலில் அதாவது நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க. நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி நல்லா எல்லா இடங்களும் வரவேற்று நல்லா பண்ணாங்கன்னு. உங்களுக்கு நல்ல ஆதரவு. உதவி செயலாளருக்கு நீங்கள் வாக்கு கேட்டு போகிறீங்க, உங்களுக்கு வாக்களிக்கிறோம்னு அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க. நல்லா அதாவது அவங்க வந்து 2 ஓட்டு 10-12 பேரில் நிற்கிறாங்க. சரி. இல்லை 2 பேர் கொடுப்பாங்க. நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம்னே. அதனால் காசி விஸ்வநாதர் அருளால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னே. கிடைச்சா நல்ல பணி செய்வீங்க. நல்ல பணி செய்வீங்க. ஆமாண்ணே. 2019 21 பொறுப்புல நின்று எத்தனாவது இடத்துல? 4வது ஆளா வந்தேன். 4வது ஆளா உதவி செயலாளர். அதாவது நான் நீங்க சொல்ற ராமசாமி என்ன பீரியட்? PL ராமசாமி பீரியட். அந்த பீரியட்ல அவர் தலைவர் இருந்தாருன்னு. ஆமா. நான் வந்து உதவி செயலாளர் இருக்கேன். 4வது ஆளா வந்தீங்க. இப்போ வந்து நீங்க வந்து முதன்மையா வரணும்னு சொல்லி கண்டிப்பா வந்துடலாம். எல்லாருடைய காசி விஸ்வநாதர் அருளாலையும் சாலாட்சி அருளாலையும் கண்டராமட்டி மீனாட்சி சுந்தரி அருளாலையும்
வந்தால் நல்லா சிறப்பாக நகரத்தாருக்கு நல்லா பண்ணணும்னே. ரொம்ப மகிழ்ச்சி. நகரத்தாருடைய நம்ம பிறந்ததுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்னே. நிச்சயமா அந்த கொடுத்து வச்சிருக்க பாக்கியத்தை இந்த உயிர் உள்ள வரைக்கும் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிறப்புண்ணே. எங்கள் அப்பா அம்மாலாம் அப்பா கவர்மெண்ட்ல இருந்தாங்க. அம்மாலாம் நிறைய கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. நானும் நிறைய கல்யாணம்லாம் பேசி முடிச்சிருக்கேன். சரி, என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்ய தயாராக இருக்கேன். நல்ல விஷயம். அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் தொலைநோக்காக தான் பார்க்குறேன். ரைட் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம்னு திட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ரைட் ரைட். ஆனால் நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இருந்தாலும் ஒரு 3 வருஷ காலத்துக்கு தற்காலம் ஒதுக்கி வச்சுட்டு பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆமாண்ணே, உண்மை. உங்களுடைய உதவி செயலாளர் பணிக்கு நிற்கிறீங்க. எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதனுடைய அருளால் இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கணும்னு எங்கள் நேரில் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்ண்ணே. மிக்க நன்றிண்ணே.